வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய ஐந்தொழுக்க பண்பாடு, அதில் மூன்றாவது தத்துவமாக உணவுக்கு உயிர் கொல்லா நோன்பு. அதாவது பெரும்பாலானவர்கள் சொல்வார்கள், அவர்கள் கொன்று அதை விற்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஏன் வாங்குகிறோம் ஐயா என்று சொல்வாங்க. கொன்று விற்பவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, இவர்கள் சாப்பிடவில்லை என்றால் நாங்கள் ஏன் அதை விற்கிறோம் என்பார்கள். இப்படி சொல்லி அதற்கு சமரசம் செய்வது போல கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்றெல்லாம் கூட சமரசம் செய்வார்கள். ஆனால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இந்த தத்துவத்தை வலியுறுத்தி சொல்லவில்லை. காரணம், மனவளக்கலை பயிற்சிகளின் ஈடுபாடு அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய ஈடுபாடு குறைந்து கொண்டு வரும், அவ்வளோதான். அதற்காக அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டியதில்லை என்ற அடிப்படையில் நம்மிடமே அந்த தீர்வை விட்டு விடுவார் அருட்தந்தை அவர்கள். ஏனென்றால் ரஜோ உணவு ஒரு விதமான குணத்தை, முரட்டு சுபாவத்தை கொடுக்கும். தாமச உணவு மந்த புத்தியை கொடுக்கும். சாத்வீக உணவே ஆன்மீகவாதிகளுக்கு சால சிறந்தது என்பது ஏற்கனவே நிர்ணயித்த ஒன்று என்ற அடிப்படையில் நாம் எதை உண்ண வேண்டும் என்று தீர்மானிப்பது நம் கையில் இருக்கிறது என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்மை, ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனொரு பெற குருவருளும் திருவருளும் சூக்கவுமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த மனவளக்கலை பயிற்சிகளுக்கான ஒரு பாடல். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை பார்த்து பாட வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை பார்த்து பாட வேண்டும். யோக வாழ்வு வேண்டும், வாழ்க்கை கல்வி பயில வேண்டும். யோக வாழ்வு வேண்டும், வாழ்க்கை கல்வி பயில வேண்டும். மன்றம் செல்ல வேண்டும், தினமும் சேவை செய்ய வேண்டும். மன்றம் செல்ல வேண்டும், தினமும் சேவை செய்ய வேண்டும். பயிற்சி செய்ய வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும். பயிற்சி செய்ய வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும். காய கல்பம் வேண்டும், உயிரை போற்றி காக்க வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை பார்த்து பாட வேண்டும்.
தியானம் செய்ய வேண்டும், மனதின் வல்லமை பெருக வேண்டும். அகத்தாய்வு செய்ய வேண்டும், மனதை தூய்மை செய்ய வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்து பாட வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.